சார் எதுவும் சொல்லாமல் சடனாக என்னை இன்வைட் பண்ணிட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே, இந்த அட்டாமிக் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கிடச்சிது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தவர் என்னோடய அப்ளைன் வந்து குமரன் சார். அவருக்கு இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜில் நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லலைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். என்னால் முடியும்னு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அதிகமாக கொடுத்து இதை பண்ண வச்சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்கமும் சரி, பிஸ்னஸும் சரி. நான் பிஸ்னஸ் பார்லர் வச்சுருக்கேன். சென்னையில் என்னோடய 3 பார்லர் ரன் ஆகிட்டுருக்கு. 3 பார்லருமே இன்றைக்கி அட்டாமிக் ப்ராடக்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ப்ராடக்ட் மூவ் ஆகுது, அகைன் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்குது. தாராளமாக புதுசாக வந்தவங்க யோசிக்காமல் இதை எடுத்து கையில் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதில் இன்கம் வரும். இன்னொன்று வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இம்பார்ட்டனாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே லேடிஸ்க்கு தான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் சொல்லும்போது அந்த ஊர்னும் வந்து உடனே மறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம வந்து எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, யாராவது உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியும் முடியாது. அதனால் லேடிஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். எந்த ஸ்டேஜுமே யாரையும் நம்பியுமே நம்ம அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணவே கூடாது. நம்மளுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம சப்போர்ட்டில் தான் நம்ம ஃபேமிலி இருக்கணும். அப்படி தான் நம்ம இருக்கணும். அதனால தான் என்னால் வந்து தனியாக யோசித்து தனியாக முடிவு பண்ண முடியுது. ஆனால் அதுக்காக ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதையும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு செய்யுங்க, சரிங்களா? அப்போ அவங்க பிடிச்சிட்டாங்க, சரிங்களா? எங்களாலையும் முடியும், எங்களாலையும் பண்ண முடியும். உங்களுடைய ஈக்குவல் லெவல் எங்களாலையும் இன்கம் எடுக்க முடியும், நாங்களும் சம்பாதிப்போம். ஏன்னா முன்னே இருந்த லேடிஸ்க்கெலாம் வந்து அப்போது அந்த எஜுகேஷன் கொடுக்கல, வெளியில் வர ஃப்ரீடம் கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கேட்டு நம்மளுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பயன்படுத்தி மேலே வர்றது தான் பார்க்கணும். அதனால் எல்லா லேடிஸுமே வந்து பயன்படுத்திக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு